பேசி என்ன நான் எப்படி நகை ரேட்டை எப்படி குறைக்கிறது உங்களோட ஆலோசனை சொல்லுங்க. சரி, அதாவது நகை வந்து ஒரு பவுன் இன்னைக்கு 98,960 ரூபா வந்துச்சு. ஏகதேசம் 1 லட்ச ரூபா, 99,000 1 லட்ச ரூபா வச்சுக்கிட்டோமே. அப்போ இந்த விலையை வந்து நம்ம பாதிக்கு கீழே குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி வந்து என்ன விஷயம்னா, அதாவது அதிகமாக வந்து இந்தியாவில் நகையினுடைய பயன்பாடு இருக்கக்கூடியது சவுத் மாநிலங்கள், தென் மாநிலம், குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா இந்த மாநிலங்களில். இங்கே வந்து மக்கள்கிட்ட வாங்கக்கூடிய அந்த இது குறைஞ்சிச்சு அப்படின்னா பாதி வந்து குறைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த விலை என்ன செய்யும், குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது இந்திய பொருளாதார கோல்டு மார்க்கெட்லேருந்து அது ஒரு எழுச்சியை ஏற்படுத்தும். என்ன பண்ணணும், எல்லா சோசியல் மீடியாக்கள்லையும் எல்லா நிலைகள்லையும் தங்கத்தினுடைய பயன்பாட்டை குறைக்கிறதுக்கு மக்கள்கிட்ட என்ன செய்யணும், வலியுறுத்தணும். வரதட்சணை அது இதெல்லாம் வந்து பெரிய பெரிய பணக்காரங்க என்ன செய்கிறாங்கன்னா வந்து வரதட்சணை கேட்குறாங்க, 50 பவுன் 100 பவுன். அப்போ அதெல்லாம் வந்து அவங்க வந்து சுயமாக வந்து அவங்க அதை ஆலோசிக்கணும். அதை கேட்குறது அல்லது பாதிக்கு கீழே வரதட்சணையே தப்பு. ஆனால் அட்லீஸ்ட் அவங்க வந்து அது பயன்பாட்டை பாதிக்கு கீழே ஒரு 30 பவுன் 20 பவுன் அப்படின் போது பாவப்பட்டவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய அளவில் இது. அப்போ நகையை வாங்கக்கூடிய இது குறைஞ்சிட்டே போயிடுச்சுன்னா அது வந்து என்ன தமிழ்நாட்டில் மக்கள் வந்து நகையை வாங்கலை, ஒவ்வொரு மாதத்தினுடைய கணக்கு பார்க்கும் பொழுது பாதிக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது. அது வந்து இந்தியாவுடைய கோல்டு மார்க்கெட்டில் ஒரு இதை தாக்கத்தை ஏற்படுத்தும். இதனால் வந்து நகை இது மற்ற மாநிலங்களில் இது பரவ வாய்ப்பு இருக்குது. அப்போ நகையினுடைய பயன்பாடு குறைய 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 விலையும் கீழே நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்குது. இதை வந்து தமிழக மக்கள் உணர்ந்து செயல்படணும்.